அந்த பரந்தனூர் ஏர்போர்ட் இதுக்கு வந்து விவசாயிகள்லாம் அப்ஜெக்ட் பண்றாங்க. நான் போயிட்டு அங்க போய் அவங்களோட பேச போறேன் அப்படின்னும் போது இது பெரிய சென்சேஷனா மாறுது. அது ரைட்டா தப்பான்றது அவரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு தேவைப்படுது, ஒரு ஸ்டேட்டுக்கு தேவைப்படுது. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா, எல்லா சிட்டிலையும் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ன்றது புதுசு புதுசா பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டிராவலிங். அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான பேர் டிராவல் பண்ணனா இருக்கிற ஃபெசிலிட்டி பத்தாதுன்னா நீங்க ஒன்றும் புது ஃபெசிலிட்டி உருவாக்கி தான் ஆகணும். ஏர்போர்ட் அதை யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க சப்போர்ட்டா போய் நிற்கிறாரு. அது கரெக்டா போய் ரீச் ஆகுதா இல்லைன்றது அப்புறம் பார்க்கலாம். அதனால இந்த இடத்துல பண்றது தப்பா ரைட்டா அப்படின்றது நம்மளால ஆர்குமெண்ட் சொல்ல முடியாது. ஸோ பார்ப்போம் முழு நேர அரசியல்வாதியா. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஆக்டர், அது மட்டும் கிடையாது, நேஷனல் அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரணேஷ். அதாவது போன 2024 நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஹாஃப் த வே த்ரூ தான் தமிழ் சினிமாவோட இம்பேக்டே ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் மலையாள சினிமா ஆதிக்கம் அது இதுன்னு நம்ம நிறையவே பேசியிருக்கோம். ஆனால் இந்த 2025 பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்தே தமிழ் சினிமாவோட இம்பாக்ட் அதிகமாக இருக்குது. டிசம்பர் செப்டம்பரில் தொடங்கி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே நல்ல ஒரு துவக்கமாக தான் நான் பார்க்குறேன். அந்த துவக்கத்துக்கு ஒரு காரணமாக சுந்தர் சி சாரை சொல்லிடலாமா? ஆமாம் சார். ஏன்னா 2024 வந்து ரொம்ப ட்ரையான ஒரு பீரியட்ல வந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக வந்து அரண்மனை 4 கொடுத்திருந்தாரு. இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பகிர்றது என்னன்னா 2024 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் துவக்கம் சுந்தர் சி. 2025க்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் மிக பெருசா துவக்கம் வந்து சுந்தர் சி சார் தான். அவருடைய மதகஜராஜ் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் மூட கொடுத்துருக்கு. ஓகே. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே நம்மளுக்கு வந்து ஐயோ எந்த படமும் பெருசா ஓடலை, எதுவுமே ஹிட் ஆகல, செலிப்ரேஷன் இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடும்னா ஒரு மூடே டல் ஆயிடும். ஆமா, ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டேன்றாங்க, ஆடியன்ஸ் வந்து பெருசா சினிமா தியேட்டருக்கு வரதில்லை அப்படின்ற ஒரு டாக் வந்துடும். அது நெகட்டிவிட்டி அப்படியே ஸ்பைரல் ஆகும். இப்போ சொல்லுவாங்கல்ல, பாசிட்டிவ் டாக் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகும், நெகட்டிவ் டாக் மல்டி டைம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமா, நம்ம தெரியும் இல்லை, சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்கும். எது சொன்னாலும் நெகட்டிவா சொன்னா போறோம், பயங்கரமா வைரல் ஆயிடும். ஸோ இவர் பாசிட்டிவா சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு பல பேர்கிட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதாவது 12 வருஷம் முன்னாடி எடுத்த படமா இருந்தாலும், 12 வருஷம் முன்னாடி வர வேண்டிய படம் 2013 பொங்கலுக்கு வர வேண்டிய படம் 2025 பொங்கலுக்கு வருது. ஆனா இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியா எந்த அளவு வெற்றின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதகஜராஜா படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 10 நாட்கள்லயே கிட்டத்தட்ட 45 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணிருக்கு அப்படின்னு ட்ரேட்ல சொல்றாங்க. ஓகே சார். 40-45 கோடி இருக்கலாம். வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா இன்னொரு 2-3 நாளே 50 கோடியை தாண்டும். போற வேகத்துல 100 கோடியை தாண்டும். ஏன்னா அடுத்த வாரமா வந்து 15 இல்ல, மிகப்பெரிய காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 6ஆம் தேதி தான். அது வரையும் பாத்தீங்கன்னா இந்த படம் ஓடும். அப்படின்னா இன்னொரு 15 நாள் 2 வாரம் இந்த படம் ஓடுச்சுன்னா 100 கோடியை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. ஓகே. இந்த 31ஆம் தேதி. அடுத்ததா வந்து ஓவர்சீஸ்ல இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படம் மட்டும் இல்ல, மதகஜராஜ் மட்டும் இல்ல, வணங்கானுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. காதலிக்கு நேர்மையிலையும் அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லா படங்களுக்குமே வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல டாக்கா தான் இருக்குன்னு நான் சொல்வேன். கண்டிப்பா சார். அண்ட் சுந்தர் சி சார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, அதை வந்து நோட் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து 30 வருஷமா இங்க இருக்கேன், பல வெற்றிகள் கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த பெரிய டைரக்டர் லிஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது என் பேரை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அது ஆக்சுவலி அதில் சின்ன வலியுமே தெரிஞ்சு. கண்டிப்பா அது எதனால அந்த ஒரு மிஸ்ஸிங் இருக்குன்னு. 30 வருஷம் நான் தொடர்ந்து ஹிட்களை கொடுத்துட்டு வரேன். ஆனால் எனக்கு வந்து டாப் டைரக்டர்ஸ் வரும்போது என் பேரை வராமல் இவங்க வந்து மீதி பேரை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் வந்து ஹிட் கொடுத்த டைரக்டர்லாம் வந்து அந்த லீகில் இல்லையா அப்படின்னு கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி. என்ன பொறுத்தவரையும் கமர்ஷியல் என்டர்டெய்னரில் கல்ட்டான ஒரு டைரக்டர் வந்து சுந்தர் சி அவர்கள். ஆமாம், ஒரு கல்ட் டைரக்டர். அதாவது இப்போ எப்படி வந்து ஆர்டிஸ்டிக்கான படங்களும் ரியலிஸ்டிக்கான படங்கள்லையும் நம்ம வந்து கல்ட் டைரக்டர் சொல்கிறோமோ, அதே மாதிரி கமர்ஷியல் படங்களில், அதாவது தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸில் கண்டிப்பாக சுந்தர் சி சார் வந்து ஒரு கல்ட் டைரக்டராக நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய படங்கள், பல படங்கள் நம்மளுக்கு இன்னி வரையும் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா அவருடைய நாயசேகர் கேரக்டர் உள்ளத்தை அழித்த பாட்டு இன்னி வரையும் ஓடிட்டே இருக்கு. அழகிய இலையிலா அப்படின்னு இப்போ வரையும் போட்டுகிட்டே இருக்கா. ஏதாவது ரீல்ஸ் போட்டாலே எல்லா ரீல்ஸ் இன்ஸ்டா ரீல்ல பாத்தீங்கன்னா அழகியலையில சாகுபடுவாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு நான் சொல்றது உள்ளத்தை அளித்தா மட்டும் இல்ல, முறைமாமணி உள்ளத்தை அளித்தா அப்படின்னு வரிசையா ஆரம்பிச்சு வின்னரு, கிரி எல்லாம் அட்டகாசமான வெற்றி. அது பிறகு நாங்க வந்து கலகலப்புன்னு ஒரு படம் பண்ணோம், அது பெரிய வெற்றி எங்களுக்கு 2012. அது பிறகு வந்து 13 தீயா வேலைசேனகுமார், அதுவும் பெரிய வெற்றி. அது பிறகு அரண்மனை சீரீஸ்ன்னு அவருக்கு வெற்றிகளா வந்துட்டு இருக்கு. பிளஸ் வந்து அவர் தொடர்ந்து என்ன சொல்றது டிஃப்ரெண்ட் ஜானர்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அதுல வந்து அவருக்கு மதகஜராஜா 12 வருஷம் முன்னாடி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க வந்து கலகலப்பு முடிஞ்சவொடனே அந்த படத்தை ஆரம்பிச்சாரு. ஓகே. அப்புறம் அது ஸ்டக் ஆகும்போது இப்போ நாங்கள் மதகஜராஜா நாங்கள் வந்து உடனே தீய வேலைசேனகுமார் கொண்டு வந்துட்டோம். அது பிறகு அரண்மனைக்கு போயிட்டாரு.
அப்போ வந்து என்ன பண்ணாரு, இந்த படம் டிலே ஆகுதுன்னு சொன்னோன்னே, ரிலீஸ் டிலே ஆனோடனே அவர் வந்து அரண்மனை போயிட்டாரு. ஸோ அவர் வந்து தொடர்ந்து போயிட்டே இருப்பார், அதாவது பயணிச்சுட்டே இருப்பார். வருஷத்துல 2 படமாவது எடுக்கணும், தொடர்ந்து ஷூட்டிங்ல இருக்கணும் அப்படின்னுவாரு. ஸோ அவருடைய ஒரே பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நான் இவ்வளோ தொழில் தமிழ் சினிமாவுக்கு 30 வருட காலம் நான் வெற்றிகளை கொடுத்துருக்கும் போது என்னையே லீக்ல வைக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லும்போது அது நியாயமான ஒரு கேள்வி. இது ஊடகங்களும் இந்த மாதிரி ஓவராலாக அனலைஸ் பண்றவங்களும் எப்பவுமே மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா அது சுந்தர் சி. தமிழ் சினிமா அந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ சுந்தர் சி அவர்களை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ணது இல்ல, தொடர்ந்து நடுநடுவில் படங்கள் வந்திருக்கு, வர முடியும். பாண்டியராஜ் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்காரு. இப்போ பாண்டியராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாண்டியராஜ் சாரை பார்த்து இந்த படத்தை பார்த்த உடனே பாண்டியராஜ் சார் கால் பண்ணேன், தலைவா சீக்கிரம் வாங்க, உங்களுடைய அந்த படம் கேடி பில்லா கிளறங்க மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேடி பில்லா கிளறங்களை அவுட் அண்ட் அவுட் காமெடி கொடுத்துருப்பாரு. அவருடைய எல்லா படங்களுமே காமெடி ஒரு நல்லா இருக்கும். சுந்தர் சி சாருடைய வழித்தோன்றல் தான் நம்ம வந்து பாண்டியராஜ் சாரை சொல்லலாம். ஓகேங்களா? அது மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, காமெடி நல்லா கொடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல அவங்க போல. அதே மாதிரி நீங்க வந்து சந்தானம் சார் வந்து இக்னோரே பண்ண முடியாது. சந்தானம் அவர்கள் வந்து தொடர்ந்து பல படங்கள்ல காமெடி படம் கொடுத்துருக்காரு. அந்த படங்கள்லாம் பெரிய ஹிட். நீங்க எடுத்து பாருங்களேன், அவருடைய இப்போ ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச பிறகு கூட சரி பல ஹிட்டுகள் கொடுத்துருக்காரு. ராஜேஷ் எம் நீங்க இக்னோர் பண்ண முடியாது. ராஜேஷ் எம் வந்து அவருடைய ஓகே எல்லா படங்களும் இன்னைக்கு வரையும் SMS எல்லாரும் நம்ம பேசிட்டே இருக்கோம். பெஞ்ச் மார்க் படங்கள் எடுத்தீங்கன்னா அவருடைய காமெடி படங்கள்ல ராஜேஷ் எம்மனுடைய படங்கள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். 4-5 படம் அவர்தான் இருக்கும். அப்போ நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா 30 வருட காலமும் தொடர்ந்து ஹிட்டுகளே கொடுத்துட்டு வர டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காமெடி என்டர்டெய்னர் ஜானர்ல அது வந்து சுந்தர் சி சார் தான். கண்டிப்பா அவர் தான் ஐகான், அதுதான் வந்து லெஜெண்ட் மாதிரி இருக்காரு. சோஷியல் மீடியாவில் நான் வந்து பல பதிவுகள் பார்த்தேன், ஏன் இந்த படம் இவ்வளோ பேர் வெற்றி அடையுது, நிறைய பேர் என்னன்னா இதுல லாஜிக் இல்லை, எக்ஸாஜரேஷன் இதெல்லாம் இருக்கு, ஏன் வெற்றி அடையுது அப்படின்னு கேட்கும்போது பல பேர் என்ன சொல்றா, நான் ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. அதான் சார் உண்மை. எல்லாரும் எனக்குன்னு பல பிரச்சனைக்கு இஎம்ஐ கட்டணும், லோனுக்கு பதில் சொல்லணும், இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்க்ரிமெண்ட் வரல, ஜாப் வந்து போயிடுச்சு, எனக்கு லவ் வந்து பிரேக் ஆயிடுச்சு, இப்படி அவங்க வந்து கமெண்ட்ல கொடுத்துருக்காரு. எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, அதான் ஒருத்தருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் நடுவில் என்ன எதுக்கு என்ன கஷ்டப்படுத்துற சினிமா தியேட்டர்ல அப்படின்றது புரியுது. நான் எதுக்கு வந்து ஜாதியை பற்றி பேசணும், இதை பற்றி பேசணும், டிப்ரெஷனை பற்றி, அதை ஒருத்தர் எழுதியிருந்தார் அழகா, டிப்ரெஷன், அப்ரெஷன், ரிவெஞ்ச், இதெல்லாம் எனக்கு எதுக்கு, கிரைம் எல்லாம் எனக்கு எதுக்கு, என்னோட வாழ்க்கையில் நடக்கிற ஜாலியான விஷயங்களை எடுத்து என்னை என்டர்டெயின் பண்ண ஒரு திரைப்படத்தில் என்னை வந்து டிப்ரெஸ் பண்ணாத, அப்ரெஸ் பண்ணாத, அப்ரெஷன் தெரியுது இல்லை, ஜாதியை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி அப்ரெஸ்ட் கம்யூனிட்டி பற்றி பேசாத, டிப்ரெஷன் பண்ணாத, என்ன அதாவது டிப்ரெசிங்கான எண்டெல்லாம் கொடுத்து என்ன டிப்ரெஸ் பண்ணாத அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். நான் பார்த்தேன் என்னடா இவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னை என்டர்டெயின் பண்ணுங்க, நான் சினிமா வர்றதே, நான் இவ்வளோ பிரச்சனை நடுவில் சினிமா தியேட்டருக்கு வரேன், எனக்கு என்ன தேவைன்னா டோட்டல் என்டர்டெயின்மெண்ட், நான் ஒரு சீன்லையும் என்ஜாய் பண்ணி சிரிச்சு மகிழ்ந்து படம் முடியும் போது அப்பா ரிலீவ்டு, ஒரு 3 மணி நேரம் நான் ஜாலியாக இருந்தேன்ப்பா, எதை பற்றியும் கவலை இல்லை. இப்போ 3 மணி நேரம் முடிஞ்ச பிறகு என் கவலை ஆரம்பிச்சிடும். ஆமாம், திருப்பி நான் அந்த இதுக்கு போகணும், அதை சால்வ் பண்ணி தானே ஆகணும், என் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த 3 மணி நேரமாவது எனக்கு என்னுடைய டிப்ரெஷன் எதுவுமே கவனத்தில் வரக்கூடாது, என்னுடைய பிரச்சனைகள் எதுவுமே கவனத்தில் வரக்கூடாதுன்னா என்டர்டெய்னர் தான் எனக்கு தேவை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக சினிமா என்பது வந்து ஒரு பியூர் என்டர்டெயின் மீடியமா எடுத்துக்கூடாது. ஓகே, ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தா அப்போ எல்லாரும் என்டர்டெயின் பண்ணாங்கன்னா அப்புறம் சலிச்சிடும். நம்ம சினிமா அதுக்காக மட்டும் போல பல விஷயங்களை பார்க்க போகிறோம். சினிமா மூலமாக பல மாற்றங்களை கொண்டு வர முடியும், இந்த சமுதாயம் சொல்ல வேண்டிய கருத்துக்களும் சொல்ல முடியும். ஸோ என்ன தேவைன்னா எல்லாம் சேர்ந்து தான் படங்கள் வரணும். ஒரே மாதிரி படங்களும் வரக்கூடாது, ஒரே மாதிரி காமெடி படங்களையும் கொடுத்துட்டு போக முடியாது, ஒரே மாதிரி டிப்ரெசிங்கான படமும் ஒரே மாதிரி அப்ரெசிங்கான படமும் ஒரே மாதிரி வந்து த்ரில்லரா அப்படி கொடுத்துட்டு போக முடியாது. எல்லா கலைகளும் சேர்ந்து தான் சினிமா. ஸோ மக்களுடைய ரசனை என்னன்னா, நீங்க என்ன என்டர்டெயின் பண்ணி படங்களை கொடுத்தீங்கன்னா நான் நிறைய ரசிப்பேன். ஸோ நீங்க வந்து என்ன இப்படிப்பட்ட படங்கள் கொடுத்தீங்கன்னா நான் செலக்டிவா தான் வருவேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சார் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கடா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஏப்ரல்ல வந்து அஜித் சார் படம் சொல்லியாச்சு, தனுஷ் சார் படத்தோட கிளாஷ் வர மாதிரி எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூலி, தக் லைஃப், இந்த மாதிரி ஒரு பேக்டா இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இந்த வருஷம் அந்த 1000 கோடிங்கிற விஷயம் மாறும் இல்ல? இந்த வருஷம் வந்து பியூட்டிஃபுல்லா அமையுது. இப்ப பாத்தீங்கன்னா விடாமுயற்சி வருதுன்னு எல்லாருமே தள்ளி போயிட்டாங்களே, இப்ப விடாமுயற்சி வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் 2 வாரம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்புறம் அடுத்த வாரமே 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா டிராகன் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீக்கு வந்து ஒரு சின்ன படம் தான் தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு, மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசு. இப்போ டிராகனுக்கும் ஒரு பெரிய கலெக்ஷன் வரும், நீக்குக்கும் வரும். இப்போ 21ஆம் முடிஞ்ச பிறகு தான் மார்ச்ல வந்து இன்னொரு பெரிய படம் வரலாம். அது பிறகு ஏப்ரல் 10 சொல்லவே வேணாம், 2 பெரிய படங்கள் வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இட்லி கடையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, குட் பேட் அக்லியும். அப்போ ஏப்ரல் 10 வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வரப்போகுது. மே 1ஆம் தேதி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெட்ரோ வருது சூர்யா சார் படம். அடுத்ததா ஜூன் 5ஆம் தேதி வந்து தக் லைஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம வெயிட் பண்ண போறது கூலி டேட். அது பிறகு வரிசையா
நிறைய இருக்கு. விஜய் சாரோட டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அக்டோபர் சொல்லிட்டாங்க. இப்படி ஃபுல்லா தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து எவ்ரி மந்த் பெரிய பெரிய படங்கள் வந்து ஒரு சிறப்பான வருடமா தான் 2025 இருக்க போகுது. அதுல டவுட்டே இல்லை. 2025 இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் இயர்ஸ் ஃபார் தமிழ் சினிமா. இன்னும் நிறைய வெற்றிகள் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 2024 வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான இயர் தமிழ் சினிமா பொறுத்தவரையும். பெரிய லெவலில் நம்ம சாதனைகள் பண்ணல. ஒரு 18-20 படங்கள் தான் மொத்தமாகவே ஜெயிச்சது. அதாவது 6-7% வெற்றி தான் வந்தது தமிழ் சினிமாவுக்கு. ஆனால் இந்த வருஷம் நம்ம தமிழ் சினிமா என்ன எதிர்பார்க்கறோம்னா மினிமம் 10% வெற்றி அடையும். ஒரு 220 படம் வருது வச்சுங்களேன், ஒரு 22 படமாவது வெற்றி அடையணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லபடியான வருஷமா வரணும், நிறைய படங்கள் வெற்றி அடையணும், பர்டிகுலரா சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் வெற்றி அடையணும். இதுதான் எதிர்பார்ப்பு. இப்போ 24 வரப்போற படங்களை பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருக்கு. ஆமா சார். இப்போ அந்த படத்துக்கு ஒரு வாரம் நல்லா போச்சு வச்சுங்களேன், அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆமா. இப்போ இப்படியே ஒரு வாரமும் ஒரு படம் ஒரு நாளே போடும், ஒரு படம் 2 படம். இப்போ அதோட சேர்ந்து ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் வருது, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 2 படமே 24 நல்லா ஓடிச்சுன்னா அது ஒரு பாட்டில் ராதா என்ற படமும் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ இந்த 3 படங்களுக்குமே ஒரு ஓப்பனிங் கிடைச்சி ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனாக வந்து வச்சுங்களேன், 24 நல்லா இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ். அவர் 31 அது பிறகு 6 ஒரி பண்ண வேணாம், அது கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் சார் கொண்டு வந்துருவார். அது பிறகு வந்து 21 வர படங்கள், அந்த படங்களுடைய கலெக்ஷன் வந்துடும். இப்படியே போச்சுன்னா போகிறோம், தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல வருடமாக வரும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா சார். போன வருஷம் மணிகண்டன் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து ஆரம்பத்தில் தேடி கொடுத்தார். அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வருது சார். அவரோட பேட்டிகளில் சொல்றதா இருக்கட்டும், இல்லை சங்கர் சாரே அவர் இயக்கணுங்கிறாரு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இஸ் அ டேலண்ட் ஃபார் 10 years. 10 வருஷமா எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து சிவகார்த்திகேயன் சார் நம்ம வந்து நான் நிறைய இடத்துல சொல்கிறோம், அவர் 5-6 வருடங்கள் வந்து ஆங்கராக இருந்து அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அவருக்கு நல்லா தெரியும் எப்படி என்டர்டெயின் பண்ணணும் தெரியும். பல விஷயங்களை கற்றுக்கிட்டார். ஆங்கராக இருக்கும்போதே நம்ம கற்றுக்கலாம் எப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதை கற்றுக்கிட்டு வந்து தான் அவர் வந்து சினிமா வரும்போது ரொம்ப சிறப்பாக வர ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் மணிகண்டன் அவர்களும் பல எக்ஸ்பீரியன்ஸோட வர்றாரு. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஒரு கரெக்டான படங்களை தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு மணிகண்டன் அவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த படத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி வர்றாரு. அதான் குடும்பஸ்தன் படத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்துக்கு. ட்ரெய்லர் வந்த பிறகு இன்னும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அந்த பாடலும் சரி, ட்ரெய்லரும் சரி, ஒரு நல்ல பாசிட்டிவான மூட்ல இருக்கு. நல்லபடியாக வெற்றி அடையணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் தமிழ் சினிமா பொறுத்தவரையும் தொடர்ந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்துட்டே இருக்கணும். அதாவது ஒரு ஹீரோக்கும் வந்து ஒரு சக்ஸஸ் வந்துட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆயிடும்னா நம்மளுக்கு வந்து சேலபிள் ஹீரோஸ் லிஸ்ட் வந்து ஒரு 30 பேர் இருப்பாங்க. இப்போ சேலபிள் ஹீரோஸ்ல 10 பேர் தான் இருக்காங்க வச்சுங்களேன். அப்போ இண்டஸ்ட்ரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அவங்க எத்தனை படம் பண்ணுவாங்க வருஷத்துல? 2 படம் பண்ணுவாங்க. அப்போ எப்படி 20 படத்துல இண்டஸ்ட்ரி மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. 30 ஹீரோ வந்தாங்கன்னா சேலபிள் ஹீரோ. நான் சொல்றது சேலபிள் ஹீரோ அப்படின்னா இந்த 30 பேருக்குமே ஓப்பனிங் வரும். குறைந்தபட்ச ஓப்பனிங்காவது வரணும். அதாவது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஓப்பனிங் வரணும். 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வரணும். அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 100 பேர் பார்க்க ரெடி. எல்லா தியேட்டரும் ஒரு 100 பேர் பார்க்குறா வச்சுக்கலாம் ஒரு வருஷம், அதுவே வெற்றி தான். கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல் ஆகணுன்றது பெரிய ஆர்டிஸ்ட் நடக்கும். பட் நான் சொல்றது மீதி பேருக்குலாம் ஒரு 100 பேர் வந்தாலே போகிறோம். ஷோ பிரேக் ஆகாம 20 பேர் 10 பேர் வராம ஒரு 100 பேர் வந்தாலே அந்த ஆர்டிஸ்ட் வெற்றி தான். கண்டிப்பா ஓப்பனிங் கொண்டு வந்துட்டாங்க தான் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 100 பேரை ஒரு ஷோக்கும் வந்து ஒரு மணிகண்டன் அவர்கள் கொண்டு வந்தாரோ, கவின் கொண்டு வந்தாலும், எல்லா அப்கமிங் ஹீரோ கொண்டு வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நல்லதாக மாறும். அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது அந்த ரேஞ்சில் மணிகண்டன் அவர்களும் இந்த படம் மூலமாக வந்துருவார் தான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம்னு சொல்லியாச்சு, அக்டோபரில் வெளியாகுது. ஆனால் அவர் படங்களை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ டாக் இருக்கோ அவரோட அரசியல் டாக்கும் அதளவு போயிட்டே இருக்கு. இஸ் மேனேஜிங் போத்தில் சார். முன்னாடி பேசியிருக்கோம் மேனேஜ் பண்ணுவாரான்னு. மேனேஜ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து அவருடைய டீம் அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பிளான் பண்ணி அவரை கரெக்டாக கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரந்தனூர் ஏர்போர்ட் இதுக்கு வந்து விவசாயிகள்லாம் அப்ஜெக்ட் பண்றாங்க. நான் போயிட்டு அங்க போய் அவங்களோட பேச போறேன் அப்படின்னும் போது இது பெரிய சென்சேஷனா மாறுது. லைவ் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது லைவ் போயிட்டு இருக்கு. அந்த அளவு அவர் சென்சேஷனா இருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் சென்சேஷன். ஏன்னா விஜய் சார், ஏன்னா he is like respected by everybody and loved by everybody. Millions of people are respecting him and loving him. அவ்வளோதான் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அவர் வந்து அரசியலில் மிக தீவிரமாக இறங்க போறாரு. இப்போ மார்ச்சோட இந்த படம் முடியுது ஷூட்டிங். ஓகே, இது தளபதி 69. அது பிறகு ஏப்ரல் முழு நேர அரசியல்வாதியா இருக்க போறது தான் அவரோட டீம் சொல்றாங்க. ஸோ பாப்போம், முழு நேர அரசியல்வாதியா இப்போ இது எப்பாவது ரேரா வரும்போது இவ்வளவு சென்சேஷன் ஆகுதுன்னா, முழு நேர அரசியல்வாதியா அவர் தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணாருன்னா இந்த மாதிரி சென்சேஷன் தமிழ்நாட்டில் இருக்க போதுன்னு ஏப்ரல் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா சார். 3 தடவை தான் வெளியே ஸ்டேஜ் ஏறி பேசியிருக்காரு. அந்த 3 கருத்துமே ஒரு 30 நாளைக்கு அதை பத்தியே ரிப்பீட்டடா பேசப்பட்டது. அப்போ அவருக்கான மார்க்கா இருக்கட்டும், அவரோட ட்ரேட்மார்க் ஆகட்டும், இது இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு. ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு ஹீரோ. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கான்ஃபிடென்ட்டா சில விஷயங்கள் சொல்றாருல, அதனால ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அவருடைய போராட்டங்கள்ல முதல் அடிதான் இப்போ இன்னைக்கு அவர் வந்திருக்கிற இந்த ஏர்போர்ட்ல இருந்து நிலங்களை இது பண்ணக்கூடாது, நீங்க ஆக்கிரமிக்க கூடாது, நிலங்களை எடுக்கக்கூடாது, அங்க வந்து ஏர்போர்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய இதுக்காக போறாரு. அதை யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க சப்போர்ட்டா போய் நிற்கிறாரு. அப்போ அந்த விவசாயிகள்லாம் ஒரு பெரிய நடிகரே நமக்கு வந்துட்டார் போது ஒரு சப்போர்ட் வருது இல்லை.
ஸோ அவங்களாம் இவரை வந்து ஒரு சப்போர்ட் பேஸாக தானே பார்ப்பாங்க. கண்டிப்பா சார். ஸோ இது எல்லாமே அது ரைட்டா தப்பான்றது அவர் ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் நம்ம இறங்கல. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு தேவைப்படுது, ஒரு ஸ்டேட்டுக்கு தேவைப்படுது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ன்றது புதுசாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ராவலிங். இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறதுன்றது ரொம்ப ஈஸி. அதனால் எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் 3000 ரூபாயில் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் ஒரு இடத்துக்கு வரும்போது ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான பேர் ட்ராவல் பண்ணோன்னா இருக்கிற ஃபெசிலிட்டி பத்தாதுன்னா நீங்கள் ஒன்றும் புது ஃபெசிலிட்டி உருவாக்கி தான் ஆகணும் ஏர்போர்ட். அதனால் இந்த இடத்துல பண்ணுறது தப்பா ரைட்டா அப்படின்றது நம்மளால ஆர்குமெண்ட் சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. அந்த விவசாயிகளுக்கு நான் ஆதரவாக இருப்பேன், நான் போய் பேச போகிறேன் அப்படின்னு. ஸோ அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்குள்ளே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணல. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒரு அரசியல்வாதினா எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து ரொம்ப சரியாக இப்போ அவர் எடுத்து போயிட்டுருக்காரு. அது கரெக்டாக போய் ரீச் ஆகுதா இல்லைன்றது அப்புறம் பார்க்கலாம். பட் ஆனால் அவருடைய அரசியல்வாதியான முன்னேற்பாடுகளும் முயற்சிகளும் சிறப்பாக வந்துட்டு இருக்கு. ஏப்ரல்லேருந்து இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம் தான் எதிர்பார்த்து. கண்டிப்பாக சார். ஆனால் வசூல் ரீதியாகவும் அவருடைய கடைசி படம் சொல்லப்படுறது எந்தளவு மேசிவாக இருக்கக்கூடாது. அது ஆகஸ்ட் செப்டம்பர் தான் நம்ம வரும். இப்போ அது வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தக் லைஃப் அதுதான் சார் கேட்கணும். என்னன்னா பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்குங்கிறதா அதிகபட்ச டாக்காக போயிட்டு இருக்கு. பாலகிருஷ்ணா அவர்களுடைய படத்துடைய ரீமேக் அது உண்மையா பொய்யா? இல்லை, இது வந்து யாருமே நம்ம அப்படிலாம் வெளில சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ விடாமுயற்சி படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ரீமேக்னு சொல்லும்போது கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார். அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மகிழ் திரும்பி என்ன சொல்றாரு, நான் அதை பற்றி எல்லாம் பேச விரும்பல, நான் அதை வந்து எஸ் ஆர் நோலாம் நான் சொல்ல விரும்பல. இது அஜித் சார் எனக்கு ரெஃபர் பண்ண ஒரு கதை, ரெஃபர் பண்ண கதை, கொடுத்த கதை இல்லை. அவர் சொன்ன ஒரு கதையை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம இது என்ன கதை என்னது படம் பார்த்தா தான் தெரியும். ஓகே. அதனால படம் வரதுக்கு முன்னாடி நம்மளா ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இது வந்து பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு என்ன பொறுத்த தெரியும். அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். அப்போ நம்ம கமெண்ட் பண்ணலாம், இந்த படம் கரெக்டா இல்லையா, அவருடைய கரியர்ல எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு எதுவுமே தெரியாம நம்மளா வந்து ஒரு அனுமானத்துல பேசுறது வந்து என்ன பொறுத்த ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த படக்குழு சொல்லட்டும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் அது எச் வினோத்தினுடைய படம், அவ்வளவுதான். தளபதி விஜயனுடைய கடைசி படம், எச் வினோத் இயக்குற படம். அது கதை என்ன அப்படின்றது இன்ஸ்பிரேஷனா, ரீமேக்கா, ஒரிஜினலா, அதெல்லாம் வந்து அதனுடைய ட்ரெய்லர் வரும்போதும் அது பிறகு படம் வரும்போது தான் நம்ம பேச முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டு கெஸ் பண்ணிட்டு அனுமானம் பண்ணிட்டு இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு அந்த அதிகாரமும் இல்லை, நாலேஜும் இல்லை. ஏன்னா நம்ம நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது தெரியாது நம்மளுக்கு. அதனால் என்ன பொறுத்தவரையும் அந்த இதில் நான் டிஸ்கஷனில் வரல. இது எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு எச் வினோத் தளபதி விஜய் காம்பினேஷன் படம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும் அஜித் சார் பற்றியும் விஜய் சார் பற்றியும் 2025 மூவிஸ் பற்றியும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ.